இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்றதை இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆனியனை எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் லெவலுக்கு மீடியம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ஆனியன் ரிங்ஸ் வந்து ப்ராப்பரான ஷேப்பில் அழகாக கிடைக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்கிற பீசஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பெருசு பெருசாக இருக்கிற இந்த மாதிரி ஆனியன் ரிங்ஸ் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கோம். கூடவே 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து கலருக்காக அந்த ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இந்த ஆனியனை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிடும். இது எல்லாத்தையுமே அந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவுமே திக்காக இல்லாமல் ஒரு மீடியமான அளவுக்கு வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போட்டு எடுக்கும்போது ப்ராப்பரான இது வரும். இல்லைனா ரொம்ப மாவு மாதிரி ஒட்டி ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கிட்டு எல்லா இதையும் போட்டு நமக்கு தேவையான நான் வந்து பிரெட் க்ரம்ஸையும் எடுத்துருக்கேன், சொல்ல மறந்துட்டேன், சாரி. அதில் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணிவிட்டு நம்ம தனியாக இது வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆனியன்ஸுமே போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே கையில் நம்ம பண்ணோன்னா அந்த பிசுபிசுப்பு இருக்கிறதால அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து திட்டு திட்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு வாட்டியும் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பேன் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து மிதமான சூட்டில் வந்ததும், ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் மிதமான சூட்டில் வந்ததும் இந்த மாதிரி ஒரு ஆனியன் ரிங்ஸை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயே கூட நான் போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டலை. மீடியமான ஃப்ளேமுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம் நம்ம சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.